ஆண்டிஸில் உள்ள மிக உயரமான சிகரம் எங்கு அமைந்துள்ளது? ஏ. கொலம்பியா ஈக்வடார் எல்லை. பி. பெரு பொலிவியா எல்லை. சி. வெனிசுலா பிரேசில் எல்லை. டி. சிலி அர்ஜென்டினா எல்லை. சரியான பதில் டி. சிலி அர்ஜென்டினா எல்லை. 9. ஆண்டிஸ் மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரமான அக்கோன்காகுவா அக்கான்கக்யூவா சிலி மற்றும் அர்ஜென்டினா நாடுகளின் எல்லையில் அர்ஜென்டினா பகுதியில் அமைந்துள்ளது. இது ஆசியாவிற்கு வெளியே உள்ள உலகின் மிக உயரமான சிகரமாகும். பச்சைமலைத் தொடரில் பயிரிடப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க பழம் எது? ஏ. மாம்பழம் மேங்கோ. பி. ஆப்பிள் ஆப்பிள். சி. பலாப்பழம் ஜாக்ஃப்ரூட். டி. வாழைப்பழம் பனானா. சரியான பதில் சி. பலாப்பழம் ஜாக்ஃப்ரூட். சரியான விடை சி. சோகஸ்மெலி பச்சைமலைத் தொடர் அதன் வளமான மண் மற்றும் தட்பவெப்பநிலை காரணமாக பலாப்பழம் உற்பத்திக்கு மிகவும் புகழ் பெற்றது. இங்கு விளையும் பலாப்பழங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. ஒரு நெருக்கமான குடியிருப்பின் மற்றொரு பெயர் என்ன? ஏ. தனிமைப்படுத்தப்பட்ட குடியிருப்பு. பி. சிதறிய குடியிருப்பு. சி. நேரியல் குடியிருப்பு. டி. அணுக்கரு குடியிருப்பு. சரியான பதில் டி. அணுக்கரு குடியிருப்பு. சரியான விடை வீடுகள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாகவும் தெருக்கள் குறுகலாகவும் அமைந்துள்ள குடியிருப்புகள் அணுக்கரு குடியிருப்புகள் எனப்படுகின்றன. இவை பொதுவாக வளமான ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் சமவெளி பகுதிகளில் காணப்படுகின்றன. ஆசியாவில் பெரிய பிளவு பள்ளத்தாக்கு எங்கிருந்து நீண்டுள்ளது? ஏ. வடக்கு இஸ்ரேல் நார்தர்ன் இஸ்ரேல். பி. வடக்கு சிரியா நார்தர்ன் சீரியா. சி. தென்னிந்தியா சதர்ன் இந்தியா. டி. மத்திய சீனா சென்ட்ரல் சைனா. சரியான பதில் பி. வடக்கு சிரியா நார்தர்ன் சீரியா. 1. பெரிய பிளவு பள்ளத்தாக்கு ஆசியாவின் வடக்கு சிரியாவிலிருந்து தொடங்கி ஆப்பிரிக்காவின் மொசாம்பிக் வரை சுமார் 6400 கிலோமீட்டர் நீண்டுள்ளது. இது புவித்தட்டுகள் விலகிச் செல்வதால் உருவான ஒரு புவியியல் அமைப்பாகும். 2. தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எந்த நகரம்? ஏ. கொச்சி கோச்சி. பி. பெங்களூரு பெங்களூரு. சி. சென்னை சென்னை. டி. ஹைதராபாத் ஹைதராபாத். சரியான பதில் சி. சென்னை சென்னை. 4. சரியான விடை சி. சோகஸ்மெலி இந்திய ரயில்வேயின் 18 மண்டலங்களில் ஒன்றான தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னையில் அமைந்துள்ளது. இது 1951ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ஜவுளித் தொழில்களுக்கு பயனளிக்கும் வகையில் மகாராஷ்டிராவில் எந்த வகையான மண் உள்ளது? ஏ. சரளை மண் லேட்ரைட் சால். பி. செம்மண் ரெட் சால். சி. கரிசல் மண் பிளாக் காட்டன் சால். டி. வண்டல் மண் அல்யூவியல் சால். சரியான பதில் சி. கரிசல் மண் பிளாக் காட்டன் சால். 5. சரியான விடை மகாராஷ்டிராவில் காணப்படும் கரிசல் மண் பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்றது. எனவே இது பருத்தி மண் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் பருத்தி விளைச்சல் அதிகமாக இருப்பதால் ஜவுளித் தொழில்கள் அங்கு செழித்து வளர்கின்றன. நிலச்சரிவின் மிகவும் பொதுவான காரணி எது? ஏ. நீர். பி. பனிக்கட்டி. சி. காற்று. டி. நெருப்பு. சரியான பதில் ஏ. நீர். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி நிலச்சரிவு ஏற்படுவதற்கு அதிகப்படியான மழை பொழிவு அல்லது நீர் ஊடுருவல் மிக முக்கியமான மற்றும் பொதுவான காரணியாகும். நீர் மண்ணின் பிணைப்பை தளர்த்தி புவியீர்ப்பு விசையினால் நிலப்பரப்பு சரிந்து விழ காரணமாகிறது. பணப்பயிர்கள் பிரிவின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள பயிர் எது? ஏ. ரப்பர் ரப்பர். பி. மக்காச்சோளம் மேஜ். சி. பூக்கள் ஃப்ளவர்ஸ். டி. புகையிலை டொபாக்கோ. சரியான பதில் டி. புகையிலை டொபாக்கோ. சரியான விடை டி. சோகஸ்மெலி வணிக ரீதியாக லாபம் ஈட்டுவதற்காக பயிரிடப்படும் பயிர்கள் பணப்பயிர்கள் எனப்படும். இதில் புகையிலை ஒரு முக்கியமான பயிராகும். இது விவசாயிகளின் சொந்த தேவையை விட விற்பனைக்கே அதிகம் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. புவியின் கன அளவில் எத்தனை சதவீதம் கவசம் உள்ளது? ஏ. 84%. பி. 15%. சி. 1%. டி. 50%. சரியான பதில் ஏ. 84%.
சரியான விடை ஏ. சோகஸ்மேலி புவியின் மேலோட்டிற்கு கீழே உள்ள கவசம் மேண்டில் சுமார் 2900 கிலோமீட்டர் ஆழம் வரை பரவியுள்ளது. இது புவியின் மொத்த கன அளவில் 84% கொண்டுள்ள மிகப்பெரிய அடுக்கு ஆகும். தவறானவை பி. 15% என்பது புவியின் கருப்பகுதியின் கோள் தோராயமான கன அளவு. நிலச்சரிவு எந்த வகையான இடருக்கு ஒரு எடுத்துக்காட்டு? ஏ. உயிரியல் பயாலஜிக்கல், பி. நீரியல் ஹைட்ரோலாஜிக்கல், சி. வளிமண்டலவியல் அட்மாஸ்பெரிக், டி. புவியியல் ஜியோலாஜிக்கல். சரியான பதில் டி. புவியியல் ஜியோலாஜிக்கல். சரியான விடை டி. சோகஸ்மேலி நிலச்சரிவு என்பது புவியின் மேலோட்டத்தில் ஏற்படும் சரிவு மற்றும் பாறைகளின் நகர்வு என்பதால் இது புவியியல் இடராக கருதப்படுகிறது. இது பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் புவியீர்ப்பு விசையினால் பாறைகள் சரிந்து விழுவதால் ஏற்படுகிறது. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையின் பெயர் என்ன? ஏ. NH-19, பி. NH-44, சி. NH-27, டி. NH-52. சரியான பதில் பி. NH-44. NH-44 என்பது இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையாகும். இது வடக்கே ஸ்ரீநகரையும் தெற்கே கன்னியாகுமரியையும் இணைக்கிறது. இதன் மொத்த நீளம் சுமார் 3745 கிமி ஆகும். மற்ற விடைகள் NH-19 என்பது டெல்லி மற்றும் கொல்கத்தாவை இணைக்கும் ஒரு முக்கிய நெடுஞ்சாலை. உலகின் எரிமலைகளில் எத்தனை சதவீதம் பசிபிக் பெருங்கடலில் காணப்படுகின்றன? ஏ. 3/4 பங்கு, பி. 2/3 பங்கு, சி. 1/3 பங்கு, டி. பாதி. சரியான பதில் பி. 3/2 பங்கு. உலகின் எரிமலைகளில் சுமார் 3/2 பங்கு பசிபிக் பெருங்கடலைச் சுற்றியுள்ள பகுதிகளில் காணப்படுகின்றன. இப்பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் எனப்படுகிறது. இங்கு டெக்டானிக் தட்டுகளின் நகர்வு அதிகமாக இருப்பதால் அதிக எரிமலைகள் உள்ளன. பாறை எந்த நிலையில் காணப்படுகிறது? ஏ. பிளாஸ்மா நிலை பிளாஸ்மா ஸ்டேட், பி. வாயு நிலை gaseous ஸ்டேட், சி. திரவ நிலை liquid ஸ்டேட், டி. திடநிலை solid ஸ்டேட். சரியான பதில் டி. திடநிலை solid ஸ்டேட். சரியான விடை பாறைகள் புவியோட்டின் மேலோட்டில் காணப்படும் திடமான கனிமப் பொருட்களின் கலவையாகும். இவை அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தினால் உருவானாலும் மேற்பரப்பில் திட நிலையிலேயே காணப்படுகின்றன. மகாநதி ஆறு தனது நீரை எங்கே காலி செய்கிறது? ஏ. பாக் ஜலசந்தி பால்க் ஸ்ட்ரேட், பி. இந்திய பெருங்கடல் இந்தியன் ஓஷன், சி. அரபிக்கடல் அரேபியன் சி, டி. வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால். சரியான பதில் டி. வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால். சரியான விடை வங்காள விரிகுடா. மகாநதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உற்பத்தியாகி ஒடிசா வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் முக்கியமான ஒன்றாகும். ஒரு கடல் வளைவை அலைகளால் மேலும் அரிப்பதால் ஏற்படும் புவியியல் அம்சம் என்ன? ஏ. காற்றடி வண்டல் லோ எஸ், பி. கடல் தூண் சி ஸ்டாக், சி. குகை கேவ், டி. முனைப்பு நிலம் ஹெட்லண்ட். சரியான பதில் பி. கடல் தூண் சி ஸ்டாக். சரியான விடை பி. சோகஸ்மேலி கடல் வளைவின் சி ஆர்ச் மேற்பகுதி அலைகளின் அரிப்பால் இடிந்து விழும்போது எஞ்சியிருக்கும் செங்குத்தான தூண் போன்ற பகுதி கடல் தூண் சி ஸ்டாக் எனப்படுகிறது. இது கடலோர அரிப்பு நிலத்தோற்றங்களில் ஒரு முக்கிய நிலையாகும். புவியின் உட்பகுதியில் செயல்படும் விசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. புற விசைகள் எக்ஸாஜெனிக் ஃபோர்சஸ், பி. உயிரி விசைகள் பயோஜெனிக் ஃபோர்சஸ், சி. புவி விசைகள் ஜியோஜெனிக் ஃபோர்சஸ், டி. அக விசைகள் எண்டோஜெனிக் ஃபோர்சஸ். சரியான பதில் டி. அக விசைகள் எண்டோஜெனிக் ஃபோர்சஸ். சரியான விடை புவியின் உட்புறத்திலிருந்து செயல்படும் விசைகள் அக விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு மற்றும் மலைகள் உருவாக்கம் போன்ற மாற்றங்களுக்கு காரணமாகின்றன. ஆப்பிரிக்காவில் காணப்படும் நிலத்தோற்ற வகைகள் யாவை? ஏ. பீடபூமிகள் மட்டும், பி. சமவெளிகள் மட்டும், சி. மலைகள் பீடபூமிகள் மற்றும் சமவெளிகளின் கலவை, டி. மலைகள் மட்டும். சரியான பதில் சி. மலைகள் பீடபூமிகள் மற்றும் சமவெளிகளின் கலவை.
3. சரியான விடை. சி. சோகஸ்மெலி. ஆப்பிரிக்கா ஒரு மாறுபட்ட நிலப்பரப்பைக் கொண்ட கண்டம். இதில் அட்லஸ் மலைகள், சஹாரா பாலைவனம் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க பீடபூமிகள் உள்ளன. இது புவியியல் ரீதியாக மிகவும் பழமையான மற்றும் சிக்கலான நில அமைப்புகளைக் கொண்டுள்ளது. பருப்பு வகைகளில் எந்த ஊட்டச்சத்து கூறு நிறைந்துள்ளது? ஏ. எளிய சர்க்கரைகள், சிம்பிள் சுகர்ஸ். பி. தாவர புரதம், வெஜிடபிள் புரோட்டீன். சி. நார்ச்சத்து, டயட்ரி ஃபைபர். டி. விலங்கு கொழுப்பு, அனிமல் ஃபேட். சரியான பதில் பி. தாவர புரதம், வெஜிடபிள் புரோட்டீன். 9. பருப்பு வகைகள் தாவர புரதத்தின் மிக முக்கியமான ஆதாரமாக விளங்குகின்றன. குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு இது அவசியமானது. இவை வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி மண்ணின் வளத்தையும் மேம்படுத்துகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?